கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னா ஐஸ் சாப்டர் 5 தான் கைஸ். ஸோ இந்த சாப்டரில் என்னென்னா நம்ம சாப்டர் 2ஓட மேப்பே தான். ஆனால் சாப்டர் 1 வந்த பேய் க்ரஷு இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பூசணிக்கா மண்டையன் ஒருத்தன் இருக்கான். என்னன்னு தெரில கைஸ், விளையாடி பார்ப்போம். இந்த பூசணிக்கா மண்டை ஏதோ நிறைய மணி பேக்ஸ் போனஸ் கொடுக்க மாட்டிருக்கு. சரி வாங்க ஆரம்பிப்போம். சேஸ் த பம்கின் டு கெட் பிக் மணி போனஸஸ். அதே தான், ஏதோ புதையல் அதிகமாக கொடுக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க கைஸ், இந்த பூசணிக்காய் மண்டையன் எப்படி குதிக்கிறான்னு. எங்கேயா ஓடுற? ஒரு பூசணிக்காய் வச்சுருக்காங்க கைஸ். சரி வாங்க நம்ம டக்குன்னு போய் மணி பேக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுவோம். வாங்க சீக்கிரமாக கலெக்ட் பண்ணிடலாம். இங்கே எதுவும் இருக்க மாதிரி தெரில. ஓ, நம்ம மணி பேக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது கைஸ். ஏதோ ஒரு கப் கேக் மாதிரி கிடைக்குது. வித்தியாசமாக இருக்குது சாப்டரு. நான் வேற ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நினச்சேன் கைஸ். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், கேண்டில்லாம் ஏற்றி வச்சுருக்குறாங்க. ஐயோ இந்த டாய்லெட் நிறைய. சரி வாங்க போவோம். இது வந்து கீழ் ஃப்ளோரு. நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளோர் போயிட்டு வருவோம். இந்த பக்கம்லாம் வந்துட்டோம். பூசணிக்காய் மண்டையா இங்கேயா இருக்கு? இங்கே என்னயா பண்ணுற? தொட்டா ஓடுறான். ஐரன் கலெக்ட் பண்ணிக்கலாம். பெட்டி பெட்டியும் வச்சிருக்கிறாங்க. ஆனால் கம்மியாக தான் கிடைக்குது கைஸ். 4 கலெக்ட் பண்ணிட்டோம். இந்த பம்கின் தான் கைஸ் ஏதோ வித்தியாசமாக இருக்குது. மூஞ்சிலாம் இருக்குது அதுக்கு. இந்த பம்கினுக்கு இந்த மாதிரி ஒரு பூசணிக்காவை நான் பார்த்ததே இல்லை கைஸ். கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம். இந்த பூசணிக்காய் வித்தியாசமாக இருக்குது கைஸ். இது ஓட மாட்டேங்குது, ஆனால் மூஞ்சி வரைஞ்சிருக்கு. தொட்டா ஓடு சத்தம் போடுது கைஸ். லைட்டு ஃப்ளிக்கர் ஆகுது. வெளியில தான் இருக்கு க்ரஷு. அம்மா தாயே, கொஞ்சம் கீழ் ஃப்ளோரு மேல் ஃப்ளோரு அது மாதிரி போங்க. நான் கலெக்ட் பண்ணணும். கொஞ்சம் மனசாட்சி இருந்தால் வேறு ஃப்ளோர் போங்க. ஐயோ அக்கா, வேற ஃப்ளோர் போங்கக்கா. ஏன்க்கா இப்படி டார்ச்சர் பண்ணுற? லைட்டு ஃப்ளிக்கர் ஆகி நின்றுச்சு கைஸ். இந்த பக்கம் வந்துட்டோம். வேறு பக்கம் போவோம். ஏன்னா கீழ் ஃப்ளோர் எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு எப்பவுமே கீழ் ஃப்ளோர் ராசி கிடையாது. ஸோ மேலே போவோம். கீழ் ஃப்ளோரே போவோம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம மேலே போனால் ஆப்புக்கு இது வச்சிடும். ஏன்னா மேலே லைட்டு செம்மையாக ஃப்ளிக்கர் ஆகுது கைஸ். அதனால கீழ் ஃப்ளோரில் சுற்றுவோம். ஐயோ பயந்துட்டோம் செகண்டுக்கு. பூசணிக்காய் மண்டையா இங்கேனையா பண்ணுற? இங்கே கூட்டிகிட்டு வருது. கூட்டிகிட்டு வந்துக்குது. அந்த பேய்கிட்ட காமிச்சு கொடுத்துறாதையா, அப்புறம் மாட்டி அது அவ்வளோதான். ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் நான். இங்கேனையா பண்ணுற? இந்த ஃப்ளோருக்கு நான் வந்ததில்லை கைஸ். பாருங்கள் ஏதோ வச்சுருக்குறாங்க. குளிக்கிற இடமாட்டிருக்கு. என்னென்னமோ வச்சுருக்காங்க கைஸ். ஆனால் பயமாக இருக்குது. மேலே பார்த்த பூசணிக்காய் மண்டை எடுத்துடலாம். இன்னும் 5 கப்புக்கு தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம் கைஸ். ஆனால் இந்த இதில் கம்மியாக தான் கிடைக்குது. மணி பேக் கூட அதிகம் கிடச்சிடும். இந்த கப்புக்கு என்னமோ ரொம்ப கம்மியாக கிடைக்குது. அது குட்டியாக இருக்கிறதுனால தெரியலன்னு நினைக்கிறேன். என்னது பெரிய கேட்டு போட்டிருக்கு. உள்ளே போகலாமா? ஐயா என்னது இது? யூ டெட் பாடி கைஸ். பேக்ல போட்டு வச்சிருக்கிறாங்க. சீ, ஐயோ அந்த பேய் தான் எல்லாம் பண்ணி வச்சிருக்குதா?
இங்கே யாரெல்லாம் வராங்களோ அவங்க டெட் பாடி அந்த கொண்டு அவங்க டெட் பாடி எடுத்து இந்த பேக்கில் போட்டு இங்கே வச்சிருக்குது. இது ஏதோ ஃப்ரிட்ஜ் மாதிரி கைஸ், இதுக்குள்ளே போட்டு தான் அது வச்சிருக்க மாட்டிருக்கு. ஐயோ உள்ளே இது வந்துடாதுல, வராதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த பக்கம் இது வந்துடாதம்மா ப்ளீஸ்மா. ஐயோ நம்மளையும் இப்படி தான் கொன்று டெட் பாடியை எடுத்து இந்த மாதிரி பேக்கில் போட்டு இங்கே வச்சுருக்க மாட்டிருக்கு. பசிக்கும் போதெல்லாம் எடுத்து சாப்பிட மாட்டிருக்கு. ஐயோ பயமாக இருக்குது கைஸ். சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் கைஸ். அது போனதுக்கப்புறமா நம்ம வெளில போவோம். ஏன்னா இங்கே அவ்வளோவா கப் கேக்ஸ் கிடைக்கல. லைட் ஃப்ளிக்கர் அது ஸ்டாப் ஆகிடுச்சு கைஸ். எதுக்கும் நம்ம ஐரூன் யூஸ் பண்ணிட்டு போகலாம். அது வேற எங்கேயோ போயிட்டுருக்கு. நம்ம ஃப்ளோர் கிடையாது நினைக்கிறேன். மேல் ஃப்ளோர் போகிறான். ஐயோ அந்த லூசு போய் வேற எங்கேயும் போயிடுச்சு கைஸ். நம்ம போயிடலாம். இந்த பூசணிக்காய் மாட்டே தான் காணும். இங்கே வந்து நம்மளை அந்த பேய்கிட்ட மாட்டு வச்சுட்டு அவன் எங்கேயோ போயிட்டான். எங்கே அந்த டோரை காணும்? பூசணிக்காய் மாட்டியா இங்கே என்ன பண்ணுற? ஆடிட்டே இருக்கு. இது வந்து அந்த பேய் கூட தான் சேர்ந்து வேலை செய்தாட்டிருக்கு. ஆனால் நம்மள எதுவும் மண்ணிலையாட்டிருக்கு. ஐயா பண்ணுற சரி இதை ஃபாலோ பண்ணுவோம் கைஸ். ஆடிக்கிட்டே இருக்கு. சரி இருங்க கைஸ், நம்ம ரூம்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா ஐரூன் போட்டு பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம ஐரூன் போட்டு பார்க்கும்போது நம்மளை வந்து அது பின்னாடி நம்ம பார்க்காத போது வந்து அது நம்மளுக்கு ஆப்பு வச்சிடும். நம்ம ஃப்ளோரில் என்னப்பா பண்ணுற? நம்ம ஃப்ளோரில் இருக்குது கைஸ். ஏவா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் கைஸ். கைஸ் லைட்டு ஃப்ளிக்கர் அது ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ போகலாமா வேணாமா? அந்த அம்மா ஏதோ கீழ் ஃப்ளோரில் இருக்குதாட்டிருக்கு. சொரலாக்கா என்னை ஏதோ பண்ணிடாதக்கா, நான் மேல் ஃப்ளோருக்கு ஓடிடுறேன். பூசணிக்காய் மாட்டீங்க எங்கே போகிற? அது எங்கேயோ போயிட்டே இருக்குது. நம்மளுக்கு இந்த கப் கேக் எடுத்துகிட்டு இந்த இடத்த காலி பண்ணும் கைஸ். அன்றைக்கி செத்த எலி இன்றைக்கி அங்கேயே தான் கிடக்குது கைஸ். இங்கே சாப்டர் 3 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த இடத்துல அந்த எலி கடந்தது செத்து இன்னும் அது அங்கேயே தான் கிடக்குது. கப் கேக் நிறைய போர்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு ஆர்டரே இருக்கும் கைஸ். அதெல்லாம் மறந்துட்டேன் நான். எல்லா இடத்துலையும் பூசணிக்காய் வச்சுருக்காங்க. இது இந்த கிரானியில் அப்படி ஹாலோவின் தீமு அந்த மாதிரி இது வந்து ஒரு தீம் ஆட்டிருக்கு. ஆனால் என்ன இந்த பூசணிக்காய் மண்டையம் இருக்கான். அப்புறம் அந்த என்னது போனஸ் கிடைக்குது ஏதோ, அது கடைசியில் தான் பார்க்கணும் கைஸ். அது என்ன போனஸ்னால் எனக்கு ஒரு ஐடியா கூட இல்லை. இதுதான் பாத்ரூம் ஆட்டிருக்கு. என்ன கதவு? ஓ பாத்ரூம்லாம் மோசமாக இருக்குது கைஸ். பாத்ரூமில் யார் சாப்பிட்ற பொருளாக வைப்பாங்க கைஸ்? அந்த பேய் தான் இங்கே வச்சுருக்கோம், யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு. ஓ கலெக்ட் பண்ணிட்டோமா? சரி கைஸ், நம்ம லைட் ஃப்ளிக்கர் ஆகுது. அது கொஞ்சம் ஆஃப் ஆனதுக்கப்புறமா நம்ம கீழ் ஃப்ளோர் போயிட்டு இதுக்கு கீழே இருக்க ஃப்ளோர் போயிட்டு எக்ஸிட் பண்ணிடலாம். மேடம் எங்கே இருக்காங்க? நம்ம போக வேண்டிய ஃப்ளோர்லாம் இப்போ இருப்பாங்க. ஷபா மேடம் போனதுக்கப்புறமா நம்ம போவோம். இன்னும் அங்கேயே தான் இருக்காங்களாட்டு இருக்கு மேடம். ஷபா இது எப்படி பண்ணுறாங்க? இன்னும் அங்கே தான் இருக்கா? மேல் ஃப்ளோர் வருது. வெயிட் பண்ண வேண்டியதான் கைஸ். அது பேஸ்மெண்ட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த டெட் பாடிலாம் இருக்க பிளேஸ்க்கு போனதுக்கப்புறமா நம்ம கீழே போவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான் கைஸ். ஒரு வழியாக லைட் ஃப்ளிக்கராக அது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஐயோ இன்னும் அங்கே தான் இருக்கா? மேல் ஃப்ளோர் வேறு வருது. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியதான் கைஸ். இப்போ போக சேஃப் தான் நினைக்கிறேன். சரி இப்போயே ஓடிடுவோம். அது கூட அதுக்கிட்ட மாட்டக்கூடாது. அந்த க்ரஷு
கிட்ட மாட்டக்கூடாது கைஸ். ஏன்னா அது மொக்கப்பை, சரியான மொக்கப்பை கைஸ். அதுக்கிட்ட மட்டும் நான் வந்து ஐயோ ஐயோ போச்சு. ஐயோ அது பூசணிக்காய் மண்டைய ஃபாலோ பண்ணா வந்து பேய்கிட்ட கூட்டிகிட்டு போய் விட்டுட்டானே. ஐயோ இப்படி துரோகம் பண்ணிட்டியே. சரி இந்த ஆடை பார்த்து ஏதாச்சும் நம்மளை ரிவைவ் பண்ணிக்கணும் கைஸ். ஒரு வழியாக ரிவைவ் பண்ணிக்கிட்டேன் என்னையே. சரி வாங்க கைஸ், எக்ஸிட் ஆப்போசிட் பக்கம் தான் இருக்குது. அது பூசணிக்காய் மண்டை இன்னும் இங்கே தான் இருக்கான். ஏய் எனக்காடி ஆப்பு இருக்கிற இரு சார் ஓடிட்டான். அவ்வளோ பயம். ஸோ காய்ஸ் எப்படியோ நம்ம இந்த க்ரஸு சொர்லாக்கா கிட்ட வந்து தப்பிச்சிட்டோம். ஆனால் காய்ஸ் அந்த பூசணிக்காய் மண்டையன் கோத்து விட்டுட்டு எப்படி தப்பிச்சு ஓடுறான் பாரு. ஸோ ஒரு வழியாக காய்ஸ் இந்த சாப்டர் 5 முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த சாப்டர் விளையாடணுன்னா இந்த வீடியோக்கு 20 லைக்ஸ் வர ஹெல்ப் பண்ணுங்கள் காய்ஸ். பாய் காய்ஸ்.